வணக்கம் நண்பர்களே. ஒரு அம்மா காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சு வீட்டுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் கணவனுக்காகவும் உயிரை விட்டு பாடுபட்டா. ஆனால் அவங்களுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? அன்பா, மரியாதையா? இல்லை, தினமும் அவமானம், சந்தேகம், கண்ணீர் மட்டும்தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த கதை பல பெண்களோட வாழ்க்கையோட உண்மை முகம். கடைசி வரைக்கும் கேளுங்க. இந்த கதையில் ஒரு கணவன் செய்த தவறும் ஒரு பெண் எடுத்த முடிவும் உங்கள் மனசை கண்டிப்பாக தொடும். ஜீவிதா, எங்க இருக்க? என் சட்டைக்கு மேட்ச் ஆகுற டையை கூட எடுத்து வைக்க தெரியாதா உனக்கு? சீக்கிரமா, இல்லைன்னா ஆஃபீஸுக்கு லேட் ஆயிடும். ஜீவிதா, எங்க இருக்க? சீக்கிரம் வா, இல்லைன்னா எனக்கு ஆஃபீஸ் லேட் ஆயிடும். காலையில் 8 மணிக்கு பார்த்திபனோட கோவக்குரல் வீடு முழுக்க ஒழிச்சுது. அந்த சத்தம் கிச்சன் வரைக்கும் கேட்டதும் சப்பாத்தி சுட்டுக்கிட்டு இருந்த ஜீவிதா அவசரமா தவாவை ஓரமாக வச்சுட்டு ஓடினான். அவசரமாக கபோர்டில் திறந்து வேற ஒரு டை எடுத்துக்கொண்டு வந்து பார்த்திபன் கிட்ட கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் கூட நிற்காம மீண்டும் கிச்சனுக்கு போயிட்டா. காலையில் அவளுக்கு ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக மூச்சு விட கூட நேரம் இருக்காது. ஒவ்வொரு நாளும் அவளோட காலை இப்படித்தான் ஆரம்பமாகுது. ஜீவிதாவோட நாள் காலை 5 மணிக்கே தொடங்கிடும். குளிச்சுட்டு நேராக கிச்சனுக்கு போவா. முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுவா. அப்புறம் குழந்தைகளை எழுப்பி ரெடி பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுவா. அதுக்குள்ளே பார்த்திபனும் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயிருப்பான். அவனுக்கு சாப்பாடு வைக்கிறது, மாமியாருக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பது, இப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பாள். இவ்வளவு வேலையும் முடிக்கும்போது அவளே ஆஃபீஸ்க்கு கிளம்ப வேண்டிய நேரமும் ஆகிடும். ஜீவிதா ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியில் நல்ல பொசிஷனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவசரமாக தன்னோட பிரேக்ஃபாஸ்ட்டையும் சாப்பிட்டு டிஃபனை பேக் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புவா. வீட்டு பொறுப்புகள் காரணமாக அவளுக்கு ஆஃபீஸ்க்கு அடிக்கடி லேட் ஆகும். அதுக்காக ஆஃபீஸில் சீனியர்ஸ் கிட்ட திட்டும் வாங்க வேண்டியது தான். ஆனால் இவ்வளவு செஞ்சாலும் கூட அவளோட கணவன் பார்த்திபன் எப்போதும் அவளோட வேலையில் குறைதான் கண்டுபிடிப்பான். ஜீவிதா பார்த்திபனை விட நல்லா படித்தவ, அதிகம் சம்பாதிக்கிறவ, அதை விட அழகானவளும் கூட. ஆனால் அதுக்காக மனைவியை பற்றி பெருமைப்படுறதுக்கு பதிலாக பார்த்திபனுக்கு அவன் மேலே பொறாமை தான் அதிகமாக இருந்தது. அதனால் அவன் எப்போதும் அவன் மேலே கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான். சில நேரங்களில் ஜீவிதாவுக்கு தன்னோட பழைய சந்தோஷமான நாட்கள் ஞாபகம் வரும். அவள் வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்ந்தவ, 3 பெண் குழந்தைகளில் கடைசியானவ. அதே நேரம் ரொம்ப அழகும் படிப்புலையும் சிறந்தவ. படிப்பு முடித்த பிறகு பார்த்திபனோட கல்யாணம் நடந்தது. ஜீவிதா ரொம்ப சுறுசுறுப்பான குறும்புத்தனமான பெண். ஆனால் அதே சமயம் ரொம்ப பொறுமையோடு இருப்பவ. கல்யாணத்துக்கு பிறகு மாமியார் வீட்டு சூழலுக்கு தன்னை முழுசாக மாற்றிக்கிட்டா. ஆனால் பார்த்திபன் கொஞ்சம் வித்தியாசமானவன். குறிப்பாக ஜீவிதா கிட்ட மரியாதையாக பேசவே மாட்டான். எப்போதும் அவளை திட்டிக்கிட்டே இருப்பான். காலம் மெதுவாக நகர்ந்துச்சு. ஜீவிதாவும் 2 அழகான குழந்தைகளுக்கு அம்மாவானா. ஆனால் குடும்பம் பெருசாக செலவுகளும் அதிகமானது. பார்த்திபனோட சேலரி மட்டும் வைத்து குடும்பத்தை நடத்த ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் மாமியாரோட சம்மதம் வாங்கி ஜீவிதா ஒரு ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணினான். அவளோட படிப்பு திறமை காரணமாக உடனே வேலையும் கிடச்சிருச்சு. ஆனால் ஜீவிதாவோட சேலரி பார்த்திபனை விட அதிகமாக இருந்தது. அதுதான் பார்த்திபனுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையாக உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் அவன் எப்போதும் அவளை சந்தேகப்பட ஆரம்பித்தான். ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்ததும் அவகிட்ட நிறைய கேள்விகள் கேட்பான். யார்கிட்ட பேசினேன், ஏன் லேட்டு, யார் ஃபோன் பண்ணினாங்க, இப்படி தான் அவனோட கேள்விகள் இருக்கும். ஆனால் ஜீவிதா ஒருபோதும் பொறுமையை இழக்கலை. அவன் எவ்வளோ பேசினாலும் எதிர்த்து பேசவே மாட்டான். தன்னோட மனைவியை எல்லாரும் அழகுக்காகவும் திறமைக்காகவும் பாராட்டுறது பார்த்திபனுக்கு உள்ளுக்குள்ளே எரிச்சலை கொடுத்தது. அதே நேரத்தில் ஜீவிதாவோட கடின உழைப்பும் திறமையும் ஆஃபீஸில் அவளுக்கு நல்ல பெயரை வாங்கி தந்தது. சில மாதங்கள்லேயே அவளுக்கு ப்ரமோஷன் கூட கிடைச்சிது. இது வரைக்கும் மெதுவாக இருந்த பார்த்திபனோட சந்தேகம் இப்போ பெரிய சண்டைகளாக மாற ஆரம்பிச்சது. ஒரு நாள் எல்லாரும் என்ன ஜீவிதாவோட கணவன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த எண்ணமே பார்த்திபனோட ஆணவத்தை கடுமையாக காயப்படுத்துச்சு. அவனுக்குள்ள இருந்த ஈகோ ஜீவிதாவோட வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிச்சது. அவளோட ஒவ்வொரு விஷயத்துலையும் குறை கண்டுபிடிப்பது, அவளை அவமானப்படுத்துவது, அவள் பேசுகிறத கத்தி நிறுத்துவது, சின்ன விஷயத்துக்கு கூட சத்தம் போடுறது, இவையெல்லாம் அவனோட தினசரி பழக்கமாக மாறி போச்சு. ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்ததும் பார்த்திபனோட கோபக்குரல் வீடு முழுக்க ஒலிக்கும். ஏதாவது ஒரு காரணம் பிடிச்சி ஜீவிதாவை அவமானப்படுத்துறது அவனோட தினசரி வேலையாக மாறிவிட்டது. இதையெல்லாம் பார்த்த குழந்தைகள் ரொம்ப பயந்து போயிடுவாங்க. அமைதியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் தங்களோட அம்மாவை பார்த்து அப்பாவியாக கேட்பாங்க, அம்மா, அப்பா ஏன் உங்களை இவ்வளவு திட்டுறாங்க? நீங்கள் நாள் முழுக்க வேலை செய்கிறீங்க, எங்களை இவ்வளவு நல்லா பார்த்துக்கிறீங்க, அப்புறம் ஏன் அப்பா உங்கள் மேலே கோவப்படுறாங்க?
இந்த கேள்விக்கு ஜீவிதா கிட்ட எந்த பதிலும் இருக்காது. அவளோட கண்களில் வெறுமையான வழி தான் இருக்கும். குழந்தைகளை அணைச்சிக்கிட்டு அமைதியாக நின்றுருப்பா. அப்படி நாட்கள் போய் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் அவங்களோட மகனுக்கு பர்த்டே வந்தது. பார்த்திபன் வீட்டிலேயே பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி தன்னோட நண்பர்கள் எல்லாம் அழைத்திருந்தான். அந்த பார்ட்டிக்கான எல்லா சாப்பாடுகளையும் ஜீவிதா தான் தனியாக நின்று சமைச்சா. விருந்தினர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் எல்லாரும் ஜீவிதாவை பாராட்ட ஆரம்பித்தாங்க. சிலர் அவங்களோட அழகை பற்றி பேசினாங்க. இன்னும் சிலர் அவளோட குக்கிங் டேஸ்ட்டை பற்றி வியந்தாங்க. ஒருத்தர் பார்த்திபனை பார்த்து, நீ ரொம்ப லக்கிடா, இவ்வளோ பர்ஃபெக்டான ஒய்ஃப் கிடச்சிருக்காங்க, இப்படிப்பட்ட மனைவி கிடைக்கும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்கன்னு சொன்னார். இதை கேட்ட பார்த்திபனுக்கு உள்ளுக்குள்ள பொறாமை எரிய ஆரம்பிச்சது. அவளை பற்றி சொல்லப்பட்ட ஒவ்வொரு பாராட்டும் அவன் காதில் நெருப்பாக விழுந்தது. தன்னோட நண்பர்கள் முன்னாடி தானே சிறியவனாகி போயிட்டோமோ அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு கோபம். ஜீவிதாவோட அழகும் அவளோட குக்கிங்க்கு கிடைச்ச பாராட்டுகளும் பார்த்திபனோட ஈகோவை இன்னும் தூண்டுச்சு. பார்ட்டி முடிஞ்சு கெஸ்ட் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. வீட்டில் இருந்த வேலைகளும் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக ஜீவிதா ரூமுக்குள்ளே வந்தா. அவளை பார்த்த பார்த்திபன் கிண்டலாக சிரிச்சுக்கிட்டு சொன்னான், வாவ், இன்னைக்கு உன்னோட மேஜிக் செமையாக ஒர்க் ஆகிருக்க போல. உன்னோட அழகு, உன்னோட ஸ்டைலு, இதெல்லாம் பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தருக்கும் உன்னை தவிர வேறு எதுவும் கண்ணுக்கு தெரியல. அதுதான் உனக்கு வேண்டியது. ஜீவிதா ரொம்ப அழகு, ஜீவிதா ரொம்ப ஸ்மார்ட்டு, ஜீவிதா செம பர்ஃபெக்ட் அப்படின்னு எல்லாரும் சொல்லணும்னு தானே நினச்ச. அவன் குரல் முழுக்க பொறாமை நிரம்பி இருந்தது. எனக்கு ஒரு சந்தேகம், இது நம்ம பையனோட பர்த்டே பார்ட்டியா இல்லை உனக்காக வச்ச ஃபங்க்ஷனா? அவ்வளவு கிராண்டாக இருந்துச்சே. பார்த்திபன் சொன்ன வார்த்தைகளை கேட்ட ஜீவிதாவோட கண்கள் கலங்கி விட்டது. ஆனால் அவள் பிரச்சனையை பெருசாக்க விரும்பலை. அமைதியா, நான் என்ன செஞ்சேனோ அது என் பையனோட சந்தோஷத்துக்காக தான். யாராவது என்னை பாராட்டினாங்கன்னா அதில் என்னோட தப்பு எதுவும் இல்லை. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நாளைக்கு காலையில் எனக்கு ஆஃபீஸ் போகணும், உங்களுக்கும் வேலை இருக்குல்ல, அதனால் இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிட்டா. ஆனால் ஜீவிதாவோட அமைதிக்குள்ளே இருக்கும் வழியை பார்த்திபனால் புரிஞ்சுக்க முடியல. இப்படியே நாட்கள் போய்கொண்டே இருந்தது. பார்த்திபன் ஏதாவது ஒரு காரணம் பிடிச்சு ஜீவிதாவை திட்ட ஆரம்பிப்பான். ஆனால் ஜீவிதா எல்லாத்தையும் அமைதியாக பொறுத்துக்கிட்டே இருந்தா. ஆனால் நாள் செல்ல செல்ல பார்த்திபனோட சந்தேகம் இன்னும் அதிகமாகிடுச்சு. இப்போ சிச்சுவேஷன் என்னன்னா, ஜீவிதாவோட ஃபோன் ரிங் ஆனாலே பார்த்திபன் தான் அட்டென்ட் பண்ணுவான். யார் கால் பண்ணாலும் அவன் தான் பேசுவான். உங்களுக்கு ஜீவிதா கிட்ட என்ன வேலை, எதுக்காக பேசணும், எங்கிருந்து பேசுறீங்கன்னு விசாரணை நடத்துவான். ஆஃபீஸில் வேலை பார்த்த எல்லாரும் இதை பார்த்து ஜீவிதாவை கிண்டல் செய்ய ஆரம்பித்தாங்க. சிலர் பார்த்திபனை ஜெயிலர்னு கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரோட பார்வையிலையும் அவள் ஒரு சந்தேகக்கார கணவனாக மாறி போனான். அந்த நேரத்தில் ஜீவிதா வேலை பார்த்த ஆஃபீஸில் ஆனுவல் செலிப்ரேஷன் வரப்போகுது. கம்பெனியோட பெரிய அஃபிஷியல்ஸ் எல்லாரும் வரப்போகிறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் ப்ரெசன்டேஷன் கொடுக்குற பொறுப்பு ஜீவிதாவுக்கு கிடச்சிது. இன்றைக்கி காலையிலேருந்து கிச்சன் வேலை, க்ளீனிங் எல்லாத்தையும் அவசர அவசரமாக முடிச்சுட்டு மாமியார்கிட்ட ஜீவிதா சொன்னான், அம்மா, இன்னைக்கு ஆஃபீஸில் ஆனுவல் ஃபங்க்ஷன் இருக்குது, கொஞ்சம் லேட் ஆகலாம், சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன், நீங்கள் சூடு பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருங்க. அதுக்கு மஞ்சுளா அம்மா ரொம்ப அன்பா, நீ கவலைப்படாதம்மா, எல்லாருக்கும் நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்றேன், டீ கூட போட்டுறேன், நீ நிம்மதியாக போயிட்டு வான்னு சொன்னாங்க. மாமியாரோட வார்த்தைகள் ஜீவிதாவுக்கு கொஞ்சம் நிம்மதி கொடுத்தது. அவள் ரெடியாக ரூமுக்கு போனான். சாதாரணமாக ஆஃபீஸ்க்கு லைட் கலர் ட்ரெஸ் தான் போடுவாள். ஆனால் இன்றைக்கி ஸ்பெஷல் டேனால் அழகான பிங்க் கலர் சாரீ கட்டிக்கிட்டு லேசாக மேக்கப் போட்டிருந்தா. அவள் ரூம்லேருந்து வெளியே வந்ததும் மஞ்சுளா அம்மா அவளை பார்த்து, அடடா, ரொம்ப அழகாக இருக்கேம்மா, கண்ணே பட்டுடும் போல் இருக்குது, இன்னைக்கு உன்னை பார்த்தா பார்த்திபன் கூட சண்டை போடுறது மறந்துடுவான் அப்படின்னு சிரிச்சாங்க. இதை கேட்ட ஜீவிதாவோட கன்னங்கள் இன்னும் சிவந்தது. சரிம்மா, நான் கிளம்புறேன், சந்தோஷமாக போயிட்டு வாம்மா, பார்த்துக்கோ அப்படின்னு மஞ்சுளா அம்மாவும் ஆசீர்வதிச்சாங்க. மாலை நேரம் பார்த்திபன் வீட்டுக்கு வந்த உடனே ஷூஸு சாக்ஸ் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு, ஜீவிதா எங்கே இருக்க, ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வைன்னு கத்துனான். அந்த நேரம் ரூம்லேருந்து வெளியே வந்த மஞ்சுளா அம்மா கையை கழுவிட்டு, வாப்பா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் பார்த்திபன் கோபமாயிட்டான். ஏன், அந்த மகாராணி கையில் மருதாணி வச்சிருக்காளா, அவளால் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க முடியாதோ அப்படின்னு சத்தம் போட்டான். மஞ்சுளா அம்மா அமைதியாக, காலையிலேயே சொன்னாலே ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் இருக்குன்னு, அதனால் லேட் ஆகும், நான் சூடு பண்ணி தரேன், நீ அமைதியாக சாப்பிடுன்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்திபனோட கோபம் இன்னும் குறையவே இல்லை. சாப்பாடு பிளேட் பார்த்த உடனே, என்ன சாப்பாடு, சுவையே இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை தள்ளிட்டு போயிட்டான். அவன் அடிக்கடி கடிகாரத்தை பார்த்துட்டு யாரோடையோ சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு முணுமுணுத்தான்.
உடனே ஜீவிதாவுக்கு கால் பண்ணினான். ஃபோன் ரிங் ஆகிட்டே இருந்தது. ஆனால் ஜீவிதா அட்டென்ட் பண்ணல. அதனால் பார்த்திபன் இன்னும் கோவமாயிட்டான். அவளோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்போ அவளை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவளும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருந்தான். இரவு 10 மணி அளவில் ஜீவிதா வீட்டுக்கு திரும்பினான். கதவு திறந்த மஞ்சுளாமா, வந்துட்டியாமா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப டயர்டாக இருந்த ஜீவிதா, இல்லைம்மா, சாப்பிட நேரமே கிடைக்கல. ஆனால் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா போச்சுமா, என்னோட ப்ரெசன்டேஷன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னான். அப்படி சொல்லிக்கிட்டே குழந்தைகள் தூங்கிக்கிட்டு இருந்த ரூமுக்குள்ளே போய் பார்த்தா மஞ்சுளாம்மா அவளுக்கு தண்ணீர் கொடுத்து, போமா, ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ, நான் சாப்பாடு சூடு பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஜீவிதா, வேண்டாம்மா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் டீ குடித்தேன், எனக்கு இப்போ பசி இல்லை, நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அவள் தன்னோட ரூமுக்குள்ளே போனா. அங்கே பார்த்திபன் கோபத்தில் இருட்டில் நடந்துக்கிட்டு இருந்தான். ஜீவிதாவை பார்த்து, இதுதான் வீட்டுக்கு வர நேரமா? இரவு 10 மணி ஆயிடுச்சு, நான் எவ்வளவு கால் பண்ணேன், ஏன் அட்டன் பண்ணல, யார் கூட இருந்த அப்படின்னு கத்தினான். ஜீவிதா ரூமில் லைட்டை போட்டா. அவளை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்திபன் பார்த்தான். அந்த பிங்க் சாரியில் ஜீவிதா ரொம்ப அழகாக இருந்தா. அதுக்கப்புறம் ஜீவிதா அமைதியா, இன்னைக்கு ஆஃபீஸ் ஆனுவல் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும்ல, ப்ரெசன்டேஷன் வேலையில் பிஸியாக இருந்தேன், அதனால தான் லேட் ஆயிடுச்சு, லேட் ஆகக்கூடாதுன்னு அங்கே சாப்பாடு கூட சாப்பிடல அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட பார்த்திபன் உடனே கத்துனான். ஆமாம் ஆமாம், எனக்கு எல்லாம் நல்லாவே தெரியும், நீ என்ன மாதிரி ப்ரெசன்டேஷன் கொடுத்துருப்பேன்னு எனக்கு புரியும். சாப்பாடு வேணான்னு சொல்கிற அளவுக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உன்னை புகழ்ந்து பேசினதுலேயே உன் வயிறு நிறைஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு இடமே இருக்காதுல்ல அப்படின்னு பார்த்திபன் விஷமாக பேசினான். அந்த வார்த்தைகளை கேட்ட ஜீவிதா ஒரு நிமிஷம் கல்லா நின்று போனான். ஆனால் இந்த முறை அவளால் அமைதியாக இருக்க முடியல. என்ன பேசுறீங்க நீங்கள், உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா, மனசுக்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஜீவிதா கோபத்தில் கேட்டா. உடனே பார்த்திபன், நான் ஏன் வைக்கப்படணும், உன்னை மாதிரி பெண்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், வீட்டு வேலையை ஒழுங்காக பார்க்க மாட்டீங்க, சம்பாதிக்கிற பணம் எல்லாம் அலங்காரம், ஆடை, வெளியே சுற்றுறதுன்னு செலவு பண்ணிடுவீங்க, உனக்கு குடும்ப பொறுப்புனா என்னன்னே தெரியாதுன்னு கத்தினான். அவன் இன்னும் நிற்காம, வீட்டில் என்ன வேலை பண்ணுற, என் அம்மா தான் நாள் முழுக்க வீட்டை பார்த்துக்கிறாங்க, நான் தான் குடும்ப செலவுகளை சமாளிக்க பண்ணுறேன், நீ நாள் முழுக்க ஆஃபீஸ்ன்னு சுற்றிக்கிட்டே இருப்ப அப்படின்னு அவமானப்படுத்தினான். இத்தனை நாள் பொறுமையாக இருந்த ஜீவிதாவோட மனசு இப்போ உடைய ஆரம்பிச்சது. அவள் கண்களில் கண்ணீர் தேங்கியபடியே சொன்னான், உங்கள் சம்பளம் பாதி மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் வீடு எப்படி ஓடுதுன்னு ஒரு நாளாவது யோசிச்சிருக்கீங்களா, நான் உங்களை காதலிச்சேன், மரியாதை கொடுத்தேன், ஆனால் என் அமைதியை நீங்கள் என் பலவீனம் நினச்சிட்டீங்கல்ல, ஒரு நாளாவது என்னோட அன்பால் உங்களை மாற்றிடலான்னு நினச்சேன், ஆனால் அது என்னோட தவறான நம்பிக்கையாக இருந்திருக்கு. அதை கேட்ட பார்த்திபன் இன்னும் கோவமாயிட்டான். எனக்கு நீ அதிகமாக அறிவுரைலாம் சொல்ல வேண்டாம், இந்த வீட்டில் இருக்கணும்னா என் விருப்பத்துக்கு தக்க மாதிரி தான் இருக்கணும், அலுவலகம்ல ஜாலியாக சுற்றிக்கிட்டு தாமதமாக வீட்டுக்கு வரதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு கத்தினான். அதுக்கு ஜீவிதாவும் இந்த முறை சத்தமாக பேசினான், நான் வேலைக்கு போகிறேன், அங்கே ஊழியர்கள்கிட்டையும் மேலாளர்கிட்டையும் பேசித்தான் ஆகணும், பாஸ் சொன்னால் தாமதமாக வேலை பார்க்க வேண்டியது வரும், அதுக்காக நான்லாம் வேலையை விட்டுட முடியாது அப்படின்னு சொன்னான். உடனே பார்த்திபன் கிண்டலா, ஆமாம், வேலையை ஏன் விடணும், வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி ஜாலி கிடைக்காதுல்ல அப்படின்னு சொன்னான். அந்த வார்த்தை ஜீவிதாவை இன்னும் ரொம்ப காயப்படுத்திடுச்சு. அவள் பார்த்திபனை நேராக பார்த்து, நீங்கள் எப்போதும் என்னை அவமானப்படுத்த முயற்சி பண்ணுறீங்க, நான் முன்னேறினா உங்கள் ஆணவத்துக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு ஒரு நாளாவது யோசிச்சிருக்கீங்களா, அலுவலகம்ல ஏதாவது குறை இருந்தால் மேலாளர் திட்டுவாங்க, லேட் ஆனால் அங்கேயும் திட்டுதான், வீட்டு நடத்த பணம் போதலன்னு தான் நான் வேலைக்கு போனேன், ஆனால் வீட்டுக்கு வந்ததும் நீங்கள் என்னை சந்தேகப்படுறீங்க, நீங்கள் தாமதமாக வந்தால் நான் ஒருபோதும் உங்களை தப்பாக நினச்சதில்லை அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட பார்த்திபன் கோபத்தில் நடுங்க ஆரம்பிச்சான். நீ ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்ட, இன்னைக்கு உன்னை அடக்கலன்னா என் பேர் பார்த்திபன் இல்லைன்னு கத்திக்கிட்டு ஜீவிதாவை அடிக்க கையை உயர்த்தினான். அதே நேரத்தில் அறைக்குள்ள மஞ்சுளா அம்மா வந்தாங்க. கண்கள் சிவந்துக்கிட்டு கண்ணீர் வழிந்த ஜீவிதாவை பார்த்த மஞ்சுளா அம்மாவுக்கு கோபம் தலைக்கேறிச்சு. பார்த்திபா, இது என்ன, என் மருமக மேல கையை வைக்க போறியா, உனக்கு வெக்கமா இல்ல, எப்ப பார்த்தாலும் அவளை திட்டிக்கிட்டே இருக்கிற, அவ உன்னோட மனைவி, வேலைக்காரி இல்ல அப்படின்னு கோவத்துல பேசினாங்க. இன்னைக்கு அவ என்ன தப்பு பண்ணினா, நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு சோர்வா வீட்டுக்கு வந்திருக்கா, நீ வந்த உடனே சண்டையை போடுற அப்படின்னு சொன்னாங்க. தன்னோட அம்மா ஜீவிதாவுக்கு ஆதரவு பண்றத பார்த்ததும் பார்த்திபனுக்கு இன்னும் கோவம் வந்துச்சு. அம்மா, நீங்க எப்போதும் அவ பக்கம் தான் பேசுவீங்க, அவளோட எந்த தப்பு உங்க கண்ணுக்கு தெரியாதுல்ல, ஆனா அவளோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட மஞ்சுளா அம்மா கோபத்துல நடுங்க ஆரம்பிச்சாங்க. உண்மையான முகமா, உண்மை என்னன்னா நான் சொல்லட்டுமா,
உன்னால உன் மனைவியோட வெற்றியை தாங்கிக்க முடியல. அவ செய்யும் எல்லா விஷயத்தையும் கேவலப்படுத்துற, அவளோட உழைப்பை பாராட்டுறதுக்கு பதிலா அவமானப்படுத்துற, பத்தாவதுக்கு இப்ப அவளோட நடத்தைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு கடுமையா சொன்னாங்க. பார்த்திபன் கோபத்துல, அம்மா நீங்க இதுல தலையிடாதீங்க, இது எங்களுக்குள்ள மேட்ரு, நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டான். உடனே மஞ்சுளா அம்மா, முடியாதுடா, இதெல்லாம் நான் அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, என் மருமக ரொம்ப நல்லவ, கடினமா உழைக்கிற பெண் அப்படின்னு உறுதியா சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜீவிதாவோட கையை பிடிச்சு, நீ வாமா, இன்னைக்கு நீ என் அறையில தங்கு, இந்த சூழ்நிலை இங்க இருக்கிறது பாதுகாப்பானது இல்லை அப்படின்னு அழைத்து சென்றாங்க. பார்த்திபன் கோபத்துல, ஆமா கூட்டிட்டு போங்க, எனக்கெல்லாம் அவ தேவையே இல்லை அப்படின்னு கத்தினான். ஜீவிதா மஞ்சுளா அம்மாவோட அறைக்கு போனான். அங்க மஞ்சுளா அம்மா அவளை சமாதானப்படுத்திக்கிட்ட, நீ என் மருமக இல்லம்மா, என் பொண்ணு மாதிரி, பார்த்திபன் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான், ஆனா நீ கவலைப்படாத, நான் எப்போதும் உன் பக்கம்தான் இருப்பேன்னு சொன்னாங்க. அந்த இரவு முழுக்க ஜீவிதாவுக்கு தூக்கமே வரல. பார்த்திபன் ஒரு நாள் மாறுவானா, சண்டை, சந்தேகம், அவமானம் இதையெல்லாம் ஒரு நாள் முடிவடையுமா அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டே இருந்தான். சண்டை போடுறவங்களுக்கு காரணமே தேவையில்லைன்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டா. அடுத்த நாள் காலை வீட்டோட அமைதியை உடைக்கிற மாதிரி பார்த்திபனோட குரல் மீண்டும் முழிச்சுது. ஜீவிதா, தேநீர் போட்டியா இல்லை இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கியா, சீக்கிரம் வா, ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது அப்படின்னு கத்தினான். ஆனா இன்னைக்கு ஜீவிதா கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. கோபத்துல பார்த்திபன் சமையல் அறைக்கு போனான். அங்க ஜீவிதா இல்ல. குழந்தைகளோட அறைக்கு போய் பார்த்தான். குழந்தைகள் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ரூம் முழுக்க விளையாட்டு பொருட்கள் மட்டும் சிதறி கிடந்தது. அதுக்கப்புறம் அம்மாவோட அறைக்கு போய், அம்மா ஜீவிதா இங்க அப்படின்னு கேட்டான். மஞ்சுளா அம்மா அமைதியா, அவ அறையில இருப்பா, இல்ல காலையிலே எழுந்து வேலைய ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னு சொன்னாங்க. உடனே பார்த்திபன், இல்லம்மா வீடு முழுக்க பார்த்துட்டேன், அவ எங்கேயும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவன் குரல்ல கோபம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்தது. மஞ்சுளா அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு. அவ வீட்டை விட்டு போயிட்டாளோ அப்படின்னு பதட்டமா கேட்டாங்க. அந்த வார்த்தை பார்த்திபனுக்குள்ள ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. ஆனா உடனே எதுவும் தெரியாத மாதிரி சிரிச்சுக்கிட்டு, போயிட்டா நல்லதுதான், அவன் முகத்தை பார்க்க பிடிக்கல, இனிமேலாவது நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொன்னான். ஆனா உண்மையிலேயே பார்த்திபன் உள்ளுக்குள்ள கலங்கி போயிருந்தான். இவ்வளோ பெரிய முடிவை ஜீவிதா எடுப்பான்னு அவன் நினைக்கவே இல்லை. அவளை அவமானப்படுத்தி தன்னோட ஆணவத்துக்கு திருப்தி அடைவது தான் அவனோட நோக்கம். ஆனா அவன் உண்மையிலேயே வீட்டை விட்டு போயிடுவான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அதே நேரம் ஜீவிதா எங்க போயிருப்பாளோ அப்படின்னு அவனுக்குள்ளேயே கவலை அதிகமாயிடுச்சு. அவளோட அம்மா அப்பா பல வருஷங்களுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அவளுக்கு அண்ணன் தம்பியும் கூட யாரும் இல்லை. அதனால அவ எங்க போயிருப்பான்னு பார்த்திபனுக்கு புரியவே இல்லை. ஆனா வெளியில மட்டும் எதுவும் கவலை இல்லாத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சான். ஆனா உண்மையிலேயே இந்த வீடு இப்போ வெறிச்சோடிய மாதிரி இருந்தது. முன்னாடி காலையில காலை உணவு வாசனையும் குழந்தைகளோட சிரிப்பு சத்தமும் நிறைந்திருந்த வீடு இப்போ அமைதியா மாறி போயிருந்தது. குழந்தைகளோட சிரிப்பே காணாம போயிருந்தது. மஞ்சுளா மாதா காலையில சீக்கிரம் எந்திரிச்சு குழந்தைகளை தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவசரத்துல பிரெட் எல்லாம் சுட்டு சாப்பாடு பெட்டியில வச்சு அனுப்புவாங்க. முன்னாடி ஜீவிதா செஞ்ச சூடான பரோட்டால குறை கண்டுபிடிச்ச பார்த்திபன் இப்ப அதே பிரெட்டை அமைதியா சாப்பிட ஆரம்பிச்சான். பல நேரங்கள்ல அலுவலக உணவகங்கள் ஏதாவது சாப்பிட்டு நாட்களை கடத்தினான். குழந்தைகளும் ரொம்ப சோகமா இருந்தாங்க. அடிக்கடி பாட்டி அம்மா எங்க போனாங்க, எங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா, அம்மா திரும்ப வரவே மாட்டாங்களான்னு கேட்பாங்க. அதுக்கு மஞ்சுளா மனசு வலிச்சபடியே, இல்லப்பா அம்மா சீக்கிரம் வந்துருவாங்க, கொஞ்சம் வேலைக்காக வெளியே போயிருக்காங்கன்னு சமாதானப்படுத்துவாங்க. ஆனா அதை சொல்லும் போதெல்லாம் அவங்களோட மனசும் கனத்து போகும். ஜீவிதா இல்லாததால வீடு ஒழுங்கே மாறி போச்சு. முன்னாடி மருமக எந்த வேலையும் செய்ய விடாத மஞ்சுளா அம்மாக்கு இப்போ எல்லா வேலையும் தனியா செஞ்சு களைச்சு போனாங்க. துணி துவைக்க சக்தி இருந்தால் துவைப்பாங்க, இல்லாட்டி துணிகள் அப்படியே குவிஞ்சு கிடக்கும். பார்த்திபனும் அதே அழுக்காடையே போட்டுக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பிச்சான். ஜீவிதா சம்பாதிச்ச பணம் வீட்டுக்கு வராததால வீட்டில் பண கஷ்டமும் ஆரம்பிச்சது. செலவுகளை சமாளிக்க முடியாம பார்த்திபன் தன்னோட மேலாளர்கிட்ட இருந்து முன்பணம் கேட்க வேண்டிய நிலைக்கு வந்தான். ஆனா மேலாளரின் அறைக்குள் போன உடனே பார்த்திபனோட அழுக்கான ஆடைகளை பார்த்து மேலாளர் முகம் சுழிச்சாங்க. கோபத்துல, மிஸ்டர் பார்த்திபன் உங்களுக்கு என்னாச்சு, இது ஆஃபீஸ் தானே, இல்ல மாடு கட்டுற தொழுவுமா, உங்களை விட வேலைக்காரங்க கூட சுத்தமா இருக்காங்க, அதுவும் இந்த சில நாட்களா வேலையில கவனமே இல்லாம இருக்கீங்க, எங்கதான் மனசு இருக்கு உங்களுக்கு, அதுக்கு மேல முன்பணம் கேட்க வந்திருக்கீங்க, வேலை செய்யணும்னா ஒழுங்கா அலுவலகத்துக்கு வந்து மனசார வேலை செய்யணும், இல்லைன்னா இந்த பதவிக்காக இன்டர்வியூக்கு பல பேர் தயாரா இருக்காங்க அப்படின்னு கடுமையா திட்டாரு. மேலாளர்கிட்ட இருந்து திட்ட வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்த பார்த்திபன் வீட்டுக்குள்ள வந்த உடனே குழந்தைகளோட சோகமான முகத்தை பார்த்தான்.
என்னப்பா ஆச்சு? ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்கன்னு மகனை மடியில் உட்கார வச்சு கேட்டான். அதுக்கு பையன் கண்கள் கலங்கியபடி, அப்பா, ஹோம்ஒர்க் முடிக்கலன்னு டீச்சர் தினமும் திட்டுறாங்க. டீச்சர் சொல்லி தரதும் எங்களுக்கு புரியல. எப்போதும் அம்மாவை தான் நினச்சிக்கிட்டே இருக்கோன்னு சொன்னான். மகனோட வார்த்தைகளை கேட்டதும் பார்த்திபன் அதிர்ச்சி அடைஞ்சான். என்ன பேசணுன்னே அவனுக்கு புரியல. அவன் அமைதியா மகனோட முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தான். இத்தனை நாள் இருந்த கோபம் மெதுவாக கரைய ஆரம்பிச்சது. இரவு நேரங்களில் அவனுக்கு தூக்கமே வராது. ஜீவிதா எப்படி தன்னோட சின்ன சின்ன தேவைகள்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் கவனிச்சுக்கிட்டாலோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பான். அவன் இல்லாமல் இந்த வீடே முழுமை இல்லாமல் போயிருச்சே அப்படின்னு அவனுக்குள்ளேயே தோண ஆரம்பிச்சுது. இன்னைக்கு வீட்டில் இருந்த அமைதியும் குழந்தைகளோட அப்பாவியான குறைகளும் பார்த்திபனை உள்ளுக்குள்ள நொறுக்க ஆரம்பிச்சுது. திடீர்னு அழ ஆரம்பிச்ச அவன், இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான், அதனால இதை சரி பண்ண வேண்டியதும் நான் தான், ஆனால் ஜீவிதா எங்கே போயிருக்கான்னே எனக்கு தெரியலன்னு சொன்னான். அப்போது மஞ்சுளாம்மா மெதுவா, அவ தன்னோட தோழி நிஷா வீட்டில் இருக்காப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட பார்த்திபன் அதிர்ச்சியோட அம்மாவை பார்த்தான். உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். மஞ்சுளா அம்மா ஆழமாக மூச்சு விட்டபடி, ஆமாப்பா, அவள் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான் அப்படின்னு சொன்னாங்க. பிறகு மகனை பார்த்து, பார்த்திபா, கடந்த 14 வருஷமா உன்னோட கடுமையான வார்த்தைகளை அவள் தாங்கிக்கிட்டு இருக்கிறா. கஷ்டப்பட்டு வாழ்ந்தா. அவளோட உழைப்பை நீ ஒரு நாளும் பாராட்டல. எதுக்கு எடுத்தாலும் குறைதான் சொல்ற. ஆனால் அதையெல்லாம் கூட அவள் அமைதியாக தாங்கிக்கிட்டா. ஆனால் அந்த நாள் உன்னோட விஷம் கலந்த வார்த்தைகள் அவன் மனசை ரொம்ப காயப்படுத்திடுச்சு. அவள் உள்ளுக்குள்ளே உடஞ்சு போயிட்டா. அந்த இரவு நான் அவளை என் அறைக்கு கூட்டிட்டு வந்தப்போ இரவு முழுக்க அவள் தூங்கவே இல்லை. அவள் கண்ணீரை பற்றி உனக்கு கவலை இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் அவள் எவ்வளோ வேதனையில் இருந்தான்னு என்னால் பார்க்க முடிஞ்சுது. அதனால தான் அவள் இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவெடுத்தப்போ நான் தடுக்கலை. கொஞ்ச நாளாவது நிம்மதியாக வாழட்டும்னு நினச்சேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் பேர குழந்தைகள் நான் கஷ்டப்பட விடமாட்டேனோ அவகிட்ட சொல்லியிருந்தேன்னு சொன்னாங்க. அதை கேட்ட பார்த்திபனோட முகத்தில் வருத்தம் தெளிவாக தெரிஞ்சுது. மெதுவான குரல்ல, அம்மா, இதெல்லாம் முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்டான். மஞ்சுளாமா அவனை பார்த்து, அதனால என்ன மாறி இருக்கும்பா, நீ எப்போதும் அவளை குறை சொல்லிக்கிட்டே இருப்ப. ஆனால் ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்கணும். மனைவின்னா வீட்டு வேலை செய்கிறவ மட்டும் இல்லை, அவ வாழ்க்கை துணை. அவ இல்லாமல் இந்த வீடும் முழுமை இல்லை, உன் வாழ்க்கையும் முழுமை இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திபன் முழுசா அமைதியாகிட்டான். அவனுக்குள்ள ஒரு பெரிய பதட்டம் எழ ஆரம்பிச்சுது. அதே நேரம் 2 குழந்தைகளும் ஓடி வந்து, அப்பா, அம்மாவை கூட்டிட்டு வாங்க, அம்மா இல்லாமல் எதுவுமே நல்லா இல்லைன்னு அழ ஆரம்பிச்சாங்க. குழந்தைகளோட அழுகையை கேட்ட பார்த்திபனுக்கு இன்னும் வேதனை ஆயிடுச்சு. அவன் அவங்கள அணைச்சிட்டு, அழாதீங்க பாப்பா, அம்மா கண்டிப்பாக திரும்பி வருவாங்க, தேவைப்பட்ட அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாவது நான் கூட்டிட்டு வருவேன்னு சொன்னான். பிறகு அம்மாவை பார்த்து, அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் எவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்கேன்னு எனக்கு புரியல. ஜீவிதா மாதிரி ஒரு வைரம் எனக்கு கிடச்சிருக்கு, ஆனால் அதை கல்லுன்னு நினச்சி என் காலாலேயே தள்ளிட்டேன்னு அழுதான். நான் இப்போவே போய் ஜீவிதாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னான். உடனே 2 குழந்தைகளும், அப்பா, நாங்களும் வரோன்னு ஒரே சத்தத்தில் சொன்னாங்க. ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம பார்த்திபன் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு நிஷா வீட்டை நோக்கி கிளம்பிட்டான். பல நாட்களுக்கு பிறகு அந்த குழந்தைகளோட முகத்தில் ஒரு சிறிய நம்பிக்கை தெரிஞ்சது. அவங்களோட முகத்தில் மீண்டும் சிரிப்பு முளைக்க ஆரம்பிச்சது. பார்த்திபன் காரை ஓட்டிக்கிட்டு போய் கொண்டிருந்தான். ஆனால் அவன் கண்ணு முன்னாடி முழுக்க ஜீவிதாவோட முகம்தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்தது. அதே நேரத்தில் நிஷாவோட வீட்டில் ஜீவிதா சும்மா ஒரு கப் தேநீரை கையில் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருந்தா. வெளியில் சும்மா இருந்தாலும் அவளோட மனசுக்குள்ள பெரிய புயலே வீசிட்டு இருந்தது. குழந்தைகளோட சிரிப்பு, அவங்களோட அப்பாவியான முகம், அவங்க பேசுகிற சின்ன சின்ன விஷயங்கள், இதையெல்லாம் நினச்ச ஜீவிதாவோட மனசு உடஞ்சு போயிருந்தது. பல நாட்களாக அவளை இப்படியே பார்த்துட்டு இருந்த நிஷாவால் இனிமேல் சும்மா இருக்க முடியல. அவள் ஜீவிதா கிட்ட, ஜீவிதா, இப்படியே அழுதுட்டு இருந்தா உடம்பே கெட்டு போயிடும், கொஞ்சம் உன்னை நீயே கவனிச்சுக்கோ, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான், பாரு, சீக்கிரமே எல்லாம் சரியாகிடும்னு சமாதானப்படுத்திட்டு இருந்தா. அதுக்கு ஜீவிதா கண்கள் கலங்கியபடி, ஆனால் நிஷா, குழந்தைகளை விட்டு இப்படி தனியாக இருக்கிறது அவங்களுக்கும் தண்டனை கொடுக்குற மாதிரி தான் இருக்குன்னு சொன்னான். அந்த நேரம் திடீர்னு கதவு தட்டும் சத்தம் கேட்டது. நிஷா கொஞ்சம் பதறி, யாரோ வந்திருக்காங்க போல, இரு, நான் பார்த்துட்டு வரேன்னு கதவை நோக்கி நடந்து சென்றாள். கதவை திறந்த உடனே வெளியே நின்றிருந்த பார்த்திபனை பார்த்து நிஷா ஷாக் ஆயிட்டா. அவனோட கூட 2 குழந்தைகளும் இருந்தாங்க. அவங்களோட முகத்துல சந்தோஷமும் அம்மாவை பார்க்க போகிற ஆவலும் தெரிஞ்சது. பார்த்திபன் தயக்கத்தோட, நிஷா, உள்ள வரலாமா, ஜீவிதா கிட்ட கொஞ்சம் பேசணும்னு கேட்டான். நிஷா ஆழமா மூச்சு விட்டுட்டு சும்மா கதவை திறந்துட்டா. ஆனா பார்த்திபன் உள்ள வரதுக்குள்ளேயே 2 குழந்தைகளும் ஓடிக்கிட்டு உள்ள போயிட்டாங்க.
குழந்தைகளை பார்த்ததும் ஜீவிதாவோட கண்கள் சந்தோஷத்தில் கலங்கி போச்சு. அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே 2 குழந்தைகளும் அவளை கட்டி பிடிச்சாங்க. ஜீவிதாவும் அவங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டா. அவளோட கண்கள்ல இருந்து சந்தோஷ கண்ணீர் வலிய ஆரம்பிச்சது. என் செல்லங்களா, எப்படி இருக்கீங்க? ஒழுங்கா சாப்பிட்றீங்களா? பாட்டியை ரொம்ப தொந்தரவு பண்ணலையே அப்படின்னு மெதுவாக கேட்டா. அதுக்கு குழந்தைகள் அழுதபடி, அம்மா உங்களை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம், வீட்டில் எதுவுமே நல்லா இல்லை, ப்ளீஸ் வீட்டுக்கு வந்துடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. குழந்தைகளோட அந்த அப்பாவியான முகத்தையும் அழுகையையும் பார்த்த ஜீவிதாவோட மனசு உருகி போச்சு. அவ 2 பேரோட கன்னத்துலேயும் முத்தமிட்டு, நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டே அழ ஆரம்பிச்சா. அந்த நேரத்தில் தான் ஜீவிதாவோட பார்வை கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டு இருந்த பார்த்திபன் மேலே விழுந்தது. அவனை பார்த்த உடனே அவ கொஞ்சம் ஷாக் ஆயிட்டா. ஏன்னா பார்த்திபனோட கண்கள்லையும் கண்ணீர் நிரம்பி இருந்தது. அவன் மெதுவாக ஒரு பெரும் மூச்சு விட்டுட்டு, ஜீவிதா, நான் ரொம்ப பெரிய தவறு பண்ணிட்டேன். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். உன்னோட அன்புக்கும் உழைப்புக்கும் நான் மதிப்பு கொடுக்கல. எப்போதும் உன்னை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை சந்தேகப்பட்டேன். உன்னை புரிஞ்சுக்க முயற்சியே பண்ணலை. நீ இல்லாததுக்கு அப்புறம்தான் உன்னோட அருமை எனக்கு புரிஞ்சுது. நீ இல்லாமல் வீடே வெறுமையாயிடுச்சு. குழந்தைகள் உன்னை நினச்சி தினமும் அலறாங்க. அம்மாவும் ரொம்ப உடஞ்சு போயிருக்காங்க. உண்மையிலேயே நான் என்னோட நடந்ததுக்காக ரொம்ப வெட்கப்படுறேன். ப்ளீஸ் வீட்டுக்கு வந்துடுன்னு கண்ணீர் கலந்த குரல்ல சொன்னான். அதுக்கு ஜீவிதா, பார்த்திபன், மன்னிப்பு கேட்டாலே எல்லாம் சரியாகிடாது. ஒரு உறவில் நம்பிக்கையும் மரியாதையும் ரொம்ப முக்கியம்னு சொன்னான். உடனே பார்த்திபன், அதெல்லாம் இனிமேல் நான் உனக்கு தரேன் ஜீவிதா அப்படின்னு சொன்னான். பிறகு தலையை குனிஞ்சபடி, ஆனால் நீ இந்த 14 வருஷமாக அனுபவித்த கஷ்டங்களை மட்டும் என்னால் திருப்பி கொடுக்க முடியாது. ஆனால் இனிமே உன்னை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டேன். ப்ளீஸ் வீட்டுக்கு வந்துடுன்னு சொன்னான். ஜீவிதா மெதுவாக குழந்தைகளை பார்த்தா. அவங்க 2 பேரும் அம்மா எங்களோட வீட்டுக்கு வருவாங்களான்னு நம்பிக்கையோடு அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பார்வையை பார்த்த பிறகு ஜீவிதாவால் மறுக்க முடியல. அவள் மெதுவாக சம்மதமாக தலையசைச்சா. அதை பார்த்ததும் பார்த்திபன் நிம்மதியாக மூச்சு விட்டான். ஜீவிதா திரும்பி நிஷாவை பார்த்தா. அவளை கட்டி பிடிச்சு, எனக்காக எல்லா நேரத்துலையும் துணையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு மனசார சொன்னான். அதுக்கப்புறம் 2 குழந்தைகளும் சந்தோஷத்தில் சிரிச்சுக்கிட்டே அம்மாவோட கையை பிடிச்சாங்க. ஜீவிதாவும் அவங்களோட சேர்ந்து வீட்டை நோக்கி கிளம்பினான். ஆனால் இந்த முறை அந்த வீட்டில் பழைய மாதிரி மூச்சு திணறலும் சண்டையும் பதட்டமும் இல்லை. அங்கே அவங்களுக்காக காத்திருந்தது சந்தோஷமும் நிம்மதியும் தான். அந்த வீட்டோட நிலையே முழுசாக மாறி போயிருந்தது. பார்த்திபனும் உண்மையிலேயே தன்னோட குணத்தை மாற்றிக்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சான். ஜீவிதாவுக்கு அவளுக்கு தகுந்த அன்பையும் மரியாதையும் கொடுக்க ஆரம்பிச்சான். குழந்தைகளோட முகத்துல மீண்டும் சிரிப்பு மலர்ந்தது. அவங்களோட கவலையில்லாத சிரிப்பு சத்தம் மீண்டும் அந்த வீட்டில் ஒலிக்க ஆரம்பிச்சது. அப்படின்னா நண்பர்களே, இந்த கதையில மஞ்சுளாமா செஞ்சது சரிதான்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கருத்தை கண்டிப்பா சொல்லுங்க. அதோட இந்தியாவில் எந்த ஊர்லேருந்து நம்ம கதைகளை கேட்குறீங்கன்னு சொல்ல மறக்காதீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம மினி கதைகள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர்